இன்றைக்கி நம்ம சீம்பால் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். இது பண்ணுறதுக்காக நான் 1/2 லிட்டர் சீம்பால் ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பேனை ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு இந்த பால் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பால் ஒரு கொதி வந்ததுமே இந்த மாதிரி நல்ல திரியாக தெரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் லோ மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க. இப்போ இதில் 100 கிராம் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரவை கொஞ்சம் நல்லா குக்காகி வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ரவை கொஞ்சம் நல்லா குக் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த பால் வந்து நல்ல கெட்டியாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வர வரைக்கும் குக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கெட்டியாக வந்ததும் ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சீம்பால் யூஸ் பண்ணி நம்ம செஞ்ச ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பால்கோவா டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீம்பால் உங்களுக்கு எப்போவாச்சும் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.